யோனத்தானுடைய மகனாகிய மேவிபோசேத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா சவுல். அந்த சவுலுடைய மூத்த மகன் என்று தான் நினைக்கிறேன் யோனத்தான். அந்த யோனத்தானுக்கு ஒரு மகன் இருந்தான், மேவிபோசேத். யோனத்தானுக்கும் தாவீதுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய நட்பு இருந்துச்சு, உண்மையான நட்பு இருந்துச்சு. அந்த நட்பை தாவீது மதிச்சாரு. தாவீது ராஜ்யபாரத்துக்கு வந்தப்ப யோனத்தானுக்கு பிள்ளை இருக்கா, குடும்பம் இருக்கா, யோனத்தானுக்கு சந்ததி இருக்கா, எதுவுமே அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கனெக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. தாவீதினுடைய வாழ்க்கை வனாந்தரத்திலே போயிடுச்சு. தாவீது வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார். சவுல் இங்கே ராஜ்யபாரத்தில் இருந்தபடினாலே அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதே தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜ்யபாரத்தில் வந்த உடனே தன்னுடைய நண்பன் யோனத்தான் ஞாபகம் வர்றார். யோனத்தான் நம்மக்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு, நீ ஒரு நாள் கண்டிப்பாக ராஜாவாவ, அப்போ நான் உனக்கு பக்கத்தில் ஒரு அதிகாரியாக மந்திரியாக நான் இருப்பேன் அப்படின்னு. அப்படி ஒருவேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா நீ என் சந்ததியை கருவறுக்க கூடாது அப்படின்னு அவன் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தான். தாவீது அந்த உடன்படிக்கையை நினைக்கிறார். இந்த தாவீது இந்த இடத்துல ஆண்டவருக்கு இணையாக இருக்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம சில காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் நம்ம அவரோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவார். நம்ம ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை அவ்வளோ வலுவானது. நம்மளை சிட்சிப்பார், நம் தவறாக போகும்போது நம்மளை வழி திருத்தி கொண்டு வருவார், நம்மை கண்டிப்பார். ஆனால் அந்த உடன்படிக்கை நம்ம இன்னும் பாதுகாத்து கொண்டே வரும். அந்த உடன்படிக்கை அவர் நம்மை நினைவு கூறுவதற்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்யும். நம்ம எங்கே இருந்தாலும் அது நிமித்தம், அந்த உடன்படிக்கை நிமித்தம் நம்மளை இழுத்துக்கிட்டே வருவார், நம்மளை காப்பாற்ற நினைப்பார். இப்படி அந்த உடன்படிக்கை நிமித்தம் அவர் சொல்லும்போது தேடி பிடிச்சு கொண்டு வருவாங்க மேவிபோசேத்தை. இந்த மேவிபோசேத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 நலன்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். அதில் முதலாவது, சவுலினிடத்தில் தாவீதினிடத்தில், தம்பிங்களா அப்படி பின்னாடி போய் அந்த அண்ணங்கிட்ட உட்காருங்க, 3வது வரிசையில் போய் உட்காருங்க. 3வது வரிசையில் இவங்க கவனிக்கலைன்னா பக்கத்தில் தட்டிக்கிட்டே இருங்க. அந்த கேப்பில் உட்காருங்க. நீ இங்கே உட்காரு தம்பி, அவன் பக்கத்தில் உட்கார். நீ எங்கே உட்காரு, நீ அங்கே பின்னாடி போ, அந்த அண்ணன் பக்கத்தில், அஜித் அண்ணன் பக்கத்தில் போ. இனிமேல் எல்லோரும் ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் 2 வருஷம் நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லை அங்கேயே உட்காரலாம். கவனிங்க, இவங்க கவனிக்கலைன்னா தட்டி விடுங்க. இங்கே பாவம் எதோ இந்த ஒருத்தர் பேனாவை சுற்றிட்டு இருக்காரு, ஒருத்தர் எதோ செஞ்சிட்ருக்கார். இல்லை அது சிரிக்கிறது இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் ஒருத்தர் பேசுகிறது உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்ம இந்த தேசத்தில் ஒரு விஷயந்தான், நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசுகிறது நமக்கு புரியல, ஆனால் பானிபூரி விற்கிறவனுக்கு புரியும். இது ரொம்ப பெரிய வேதனை. என்ன, ஜெர்மனியில் இருக்கிறவனுக்கு ஜெர்மனி தான் பேசுவார், ஜெர்மனி பிரதமர். நம்ம ஒரு ஐக்கிய நாடுகள் போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் ஐக்கிய நாட்டில் கூட எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் தான். 51 மாகாணங்கள் இருக்கிற அமெரிக்காவில் எங்கே போனாலும் ஒரே மொழி தான். ஆனால் நமக்கு இது ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன நினைக்கிறாருங்கிறத கூட நம்மளால் கணிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருங்கிறத இங்கே தான் நீ பார்க்க முடியும், வேறு எங்கேருந்தும் பார்க்க முடியாது. ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருங்கிறத இதை எங்கேயாவது உட்காந்துட்டு எதோ யோசிச்சுட்டு இருந்தால் உங்கள் கேடான சிந்தைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் எங்கேருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? முதல்ல அதுக்கு உங்களை தயார்படுத்தணும். உட்காந்து உங்கள் மூளையை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்டில் வந்துடும். அப்போ இங்கே மேவிபோசேத்தை கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்த உடனே மேவிபோசேத்து செய்கிற காரியம், முதலாவது காரியம், மேவிபோசேத் தன்னை தாழ்த்துகிறார். இந்த வாலிப நாட்கள் அதான் வராது. சில நேரம் நம்மளை யாராவது கூப்பிட்டு விடுவாங்க, தம்பி என்னை பாரு அப்படின்னு. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, திமிர் பிடிச்சிட்டு ஆமாம் இவர் கூப்பிட்டாரு நம்ம போகிறதா. இது வாலிபத்தில் நமக்குள்ளே வர்ற ஒரு பயங்கரமான ஸ்பாவம். ஆனால் சில நேரம் நம்மளை கூப்பிட்டு விட்டவர் நமக்காக ஏதோ யோசித்து வச்சுருப்பார், நம்மளை கூப்பிட்டு விட்டவர் நமக்காக ஏதோ ஒரு திட்டம் வச்சுருப்பார். நம்ம அசால்ட்டாக நினச்சிடும். இப்படி நமக்கு உதவி செய்கிறவர்களை எல்லாம் நாம் தட்டி விடுகிற ஒரு காலம்தான் வாலிப நாட்கள். ஆனால் இந்த மேவிபோசேத்து கூப்பிட்டு விடப்படும் போது அவன் ராஜ அரமனைக்கு வருகிறான். இவன் முடமானது அவங்க தாத்தா சவுல் ராஜ்யபாரத்திலிருந்து விழுந்த போது, அவர் இறந்த போது, அடுத்து ராஜ்யபாரத்துக்கு வர்றவங்க செய்கிற வேலை ஏற்கனவே இருந்த ராஜாவினுடைய பிள்ளைகளை கருவறுத்துருவாங்க. ஏன்னா நாளை பின்ன நமக்கு என்ன வரும், அப்படி நிமித்தம் அந்த வேலைக்காரி இவனை தூக்கிட்டு ஓடும்போது இவனை கீழே போட்டதுனால தான் அவனோட கால் 2 முடமாச்சு.
ஏன்னா அடுத்து வர்ற ராஜாவோட கண்ணில் பற்றக்கூடாது, நம்ம எங்கேயாவது போய் குடியிருந்துடணும். அப்படி நம்ம பிறக்கும்போது அவன் முடமானவன் அல்ல. அவனை வேலைக்காரி தூக்கிட்டு போகும்போது அவசரத்தில் கீழே போட்டுருவான். இந்த குழந்தைங்கள சிலர் இப்படி தான் வளர்க்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? சும்மா இந்த இதை தூக்குற மாதிரி தூக்குறது, ஒத்த கையை பிடிச்சி தூக்குறது, இப்படிலாம் செய்வாங்க. ஆனால் அது காலத்துக்குமான பிரச்சனை. இந்த அம்மா அவசரத்தில் ஓடி கீழே போட்டு விட்டா. இன்னும் கொஞ்சம் பேர் குழந்தை எந்த பக்கம் போனாலும் பார்க்கறது இல்லை, அது பாட்டுக்கு எங்கேயும் போகும் வரும், அப்புறம் உட்காந்து மண்டையை போட்டு முட்டுறது. இது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சிலவைகள் நடந்து போன பிறகு உட்காந்து முட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேவி போ சேர்த்து முடவன் அல்ல. இப்போ அவனை தூக்கி கீழே போட்டாங்க. ஆனால் ராஜா அவனை கூட்டிட்டு வர சொல்லும்போது அவனுக்கு சீபான்னு ஒரு வேலைக்காரன் இருந்தால் அவன் கொண்டு வந்து விட்டுட்டான். முதல்ல அவன் ராஜாவை பார்த்து என்ன செய்கிறார், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ராஜ குடும்பத்தில் வந்தவர் இப்படிப்பட்டவராக இருக்க முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிறப்பிலே ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவருக்கு இப்படி எவ்வளவு அழகான தாழ்மை உணர்வு இருந்தது. இன்னொன்று, இயல்பாகவே சவுலுடைய குடும்பங்கள் எல்லாம் சொல்லி வளர்க்கப்பட்டிருப்பாங்க, நமக்கு தாவீது எதிரி குடும்பம்னு. ஆனால் இவனுக்கும் இவனுடைய அப்பாவுக்கும் தாவீதுக்கும் இருந்த உறவு முதற்கொண்டு இவன் தெரிந்து வைத்திருக்கிறான். இவங்க அப்பாவுக்கும் தாவீதுக்கும் இருந்த தொடர்பு இவனுக்கு தெரிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் தான் தாவீதை பார்த்த மாத்திரத்தில் சாதாரண வணக்கம் இல்லை, முகங்குப்புற விழுந்து வணங்குறான். நம்மளை நேசிக்கிற ஆண்டவரை குறித்து நமக்கு தெரிஞ்சிருந்தா, அவர் நம்மை போஷிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை நினைக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர், நம்மை தூக்கி சுமக்கிறவர், நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறவர், நம்மை கடைசி வரை நடத்துகிறவர், நம்மை ஒரு நாளும் கைவிடாதவர் என்றால், அவர் சமூகத்துக்கு வரும்போது நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை மோவிப்ப சேர்த்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் என்னாலும் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை குறித்து எப்பொழுதும் நினைக்கிறார் என்ற உணர்வு ஒருவனுக்கு வரும்போது ஆண்டவர் சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்த ஆரம்பிக்கிறோம். இத்தனைக்கும் சொல்லிக் கொடுப்பதற்கு தகப்பன் கூட உயிரோடு இல்லை, ஆனால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு உங்க அப்பாவுக்கு இடையில ஒரு பெரிய தொடர்பு இருந்திருக்குப்பா அப்படின்னு எப்படியோ தெரிந்திருக்கிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்னு எனக்கு தெரியாதே, ஆண்டவர் என்ன யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியாதே, ஆண்டவர் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாதே. ஆனால் இதை தெரிந்து வைத்தது நிமித்தம் முகங்குப்புற விழுந்து வணங்குகிறான். இதுதான் தாவீதை அவன் முதலாக பார்த்த தருணம். இன்னும் தாவீதால் அவன் ஒரு நன்மையும் பெறவில்லை. நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய ஆண்டவரால் நாம் படித்தோம், நாம் சில நன்மைகளை உணர்ந்தோம், நாம் சில அறிவை அடைந்தோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்தார். இன்னும் நம்மை சுற்றி இருக்கிற அநேகருக்கு கிடைக்காத அநேக அனுகூலங்கள் நமக்கு கிடைத்தது. ஆனால் நாம் இப்படி ஆண்டவருக்கு முன்னாக தாழ்த்துகிறோமா? ஆண்டவர் சமூகத்தில் நாம் தாழ்த்துகிறோமா? ஆண்டவர் பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்துகிறோமா? ஒரு நன்மை கூட தாவீதின் இடத்திலிருந்து இன்னும் வராத மேவி போசேத் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் சத்தமாக ஆராதிக்கிறீங்க, நீங்கள் நல்லா ஆராதிக்கிறீங்க, இதெல்லாம் நல்லது. ஆனால் ஆண்டவருக்கு முன்னாக முகங்குப்புற விழுந்து அந்த பிரசன்னத்தில் அவன் தாழ்த்துகிறான். தாவீது கேட்குறாரு, மேவி போசேத்தேன் பேர் சொல்லி கூப்பிடும்போது அவன் இதோ அடியேன் என்று சொல்லுகிறான். இரண்டாவது அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே. அப்போ என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். நம்முடைய ஆகாரமாகட்டும், நம்முடைய உடையாகட்டும், நம்முடைய எதிர்காலமாகட்டும், நமக்கான எல்லாவற்றையும் அவர் அங்கே பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய மேஜையில் நீ என்னோடு கூட அப்பம் புசிப்பாய். நீங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆமாம் ஆண்டவருடைய சமூகத்தினுடைய மேன்மை தெரியவில்லை, ஆண்டவருடைய அன்பு புரியவில்லை, ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் புரியவில்லை, ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கங்கள் புரியவில்லை. கொஞ்சம் ஆண்டவரோடு உற்று நோக்கினால் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், ஆண்டவர் இவ்வளவு அன்பு என் மேலே வச்சிருக்காரா. கொஞ்சம் ஆண்டவரோடு பழகி பார்த்தால் ஆண்டவர் என்னை குறித்து இவ்வளவு கரிசனை வைத்திருக்கிறாரா, இது புரியும். ஆனால் ஆண்டவரிடத்தில் எந்த அனுகூலத்தையும் பெறாத, இப்ப தாவீதினிடத்தில் எந்த அனுகூலத்தையும் பெறாத இவன் தாழ்த்தி விட்டான், தலைகுப்புற விழுந்து விட்டான், முகங்குப்புற விழுந்து விட்டான். விழுந்து அப்படியே எழும்பும்போது சொல்றாரு, நீ உனக்கு நான் நிச்சயமா தயவு செய்வேன். ஆமாம், இன்னும் கொஞ்சம் பேர் சவுலோட மறுமனையாட்டியினுடைய பிள்ளைங்கள்லாம் உயிரோட இருக்கிறாங்க. ஆனால் எல்லா நிலங்களையும் உன் கையில் நான் தர்றேன், அதையெல்லாம் உன்னுடைய மேன்மைக்காக நீ பயன்படுத்திக்க, நீ எப்பயும் என்னோட மேஜையில் என்ன புசிப்ப. இது நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் தெரியுமா? மத்தேயு 6 நமக்கு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வேண்டியவைகளை மட்டுமல்ல
நீ என்ன சாப்பிடணும்னு கவலைப்படாத, நீ என்ன உடுத்தணும்னு கவலைப்படாத, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இதெல்லாம் பரலோகத்தில் உனக்காக நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துகிறவர்களாக இருந்தால் நம்முடைய சாப்பாட்டை குறித்து, நம்முடைய உடையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துவதற்கு உங்கள் இருதயத்திலிருந்து ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருப்பார். நீ என்னை தாழ்த்துன்னு சொல்ல மாட்டார். நம்ம அதை அறிந்து கொண்டு நாம் அவருக்கு முன்னாடி, ஆண்டவர் எல்லாம் நீங்கள் தான் எனக்கு தர்றீங்க, என்னை அருமையாக நடத்துறது நீங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த மேவிபோசேத்தினிடத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். இரண்டாவது மேவிபோசேத்து செய்ததான காரியம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, இரண்டாவது அவனுடைய காரியம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. ராஜாவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டவுடன் துக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான். துக்கப்படுகிறவன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும் போது ஏதோ நம்ம விசுவாசி விழுந்தா ஜாலி, ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒட்டிட்டு இருக்கிற ஒரு ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுதே, தாவீது விழுந்து கிடக்கிறானே என்று நாம் எத்தனை பேர் பார்க்கிறோம்? அது நிமித்தம் நாம் எத்தனை பேர் துக்கப்படுகிறோம்? அங்கே நெகேமியா அத்தனை பெரிய அஃபீஷியல்ஸாக இருந்தோம், அந்த இடிந்து கிடக்கிற சுவருக்காக அவன் என்ன செய்கிறான்? ஆனால் நீங்கள் ஒரு தடவை கேட்டு பாருங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவருக்காக அழுதுருக்கீங்களா? தாவீது எவ்வளோ நாள் ரிட்டர்ன் வந்தான்னு தெரியாது, ஆனால் கால் கழுவவே இது எத்தனை நாள் இருக்கும்? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, சவரம் பண்ணலை விட்டுருங்க, 6 மாதம் இருக்குது. நார்மலாக டெய்லி சேவ் பண்ணுறவன் 6 மாதம் சேவ் பண்ணலைன்னா எப்படி இருப்பான்? சன்னியாசி மாதிரி இருப்பான். சொல்லுங்கள். ராஜாவினுடைய மகன் கால் தான் சரியில்லை, எப்படி அழகாக தான் இருப்பான் சவுனுடைய பேரன். ஆனால் இங்கே தாவீதை எப்போ கொண்டுட்டு போனாங்களோ, தாவீது எப்போ ராஜ்யபாரத்திலேருந்து போனானோ அப்போலேருந்து அவனுக்கு ஒரு துக்கம். நமக்கு ஒரு துக்கம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய நாமத்தை சுமக்கிறவர்கள். அந்த நாமம் எப்படியாவது மேன்மைப்பட வேண்டும் என்னை சுற்றி என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நம்ம இல்லாமல் ஆண்டவருக்காக துக்கப்படுகிறவர்கள் யார்? ஆண்டவர் சொன்னார்கள், அது இருக்கணும். நமக்குள்ள அந்த வேதனை இருக்கணும். இது உண்மையிலேயே ஒரு விதமான தாவீதின் மேல் இருக்கிற ஒரு பெரிய ஈர்ப்பை காட்டுது. நல்லா கவனிங்களேன். பதவி வரும்போது எல்லாரும் மாலை போடுவாங்க, ஆனால் பதவி போகும்போது திரும்ப தாவீது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் கிடையாது? அவனோட வயது குறைவான, அவனுடைய இளம் வயது ஒருவன் ராஜ்யபாரத்துக்கு வந்துட்டான். இப்போ இவன் தாடி வளர்த்து என்ன, நேராக போய் அப்சலோம் கிட்ட விழுந்து, ஐயா அவன் போய் தொலைஞ்சிட்டாயா, அந்த பேலியாளின் மகன், உம்மோட நான் இருந்துக்கிறேயா அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதிகாரங்கள் பக்கம் சாய்ந்து கொள்வார்கள், பச்சோந்திகள். அந்த பக்கம் ஒரு ஆட்சி நடந்தால் அந்த பக்கம் போயிடுவாங்க, அடுத்த ஒரு ஆள் வந்தால் இந்த பக்கம் போயிடுவாங்க. அது உலகத்தில் நடக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் பாருங்க, இந்த ஆண்டவர் மேலே இருக்க அன்பினுடைய அடையாளமா, என்னுடைய எஜமானுக்கு இப்படி ஆகிவிட்டதே, என்னுடைய எஜமானுக்கு இப்படி ஆகிவிட்டதே, இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதே என்று துக்கப்படுகிறான். நம்மை சுற்றி ஆண்டவருடைய செயல்பாடுகள் நடக்காத போது நாம் துக்கப்பட வேண்டும். நம்மை சுற்றி ஆண்டவருடைய கிரியைகள் நடக்காத போது நாம் துக்கப்பட வேண்டும். நம்மை சுற்றி ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும் போது நாம் துக்கப்பட வேண்டும். இது நம்ம ஆண்டவர் மேல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அன்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது அவன் பாருங்க, தாடியை சவரம் பண்ணல, கால் சுத்தம் பண்ணல, அவன் கால்லாம் பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிருக்கு. அப்புறம் சொல்லுங்க, ஒரு ராஜாவுக்கு பேரனா இருந்தவன் போட்ட ட்ரெஸ், தாவீது என்னைக்கு போனானோ அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அதே ட்ரெஸ்ஸில் இருந்து மாற்றலை. இந்த அளவுக்கு அவன் ராஜாவின் மேல் பட்சமாக இருந்திருக்கிறான். இந்த அளவுக்கு அவன் ராஜாவின் மேல் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறான். நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஆனால் இவனுடைய வேலைக்காரன் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் சரியான ஃப்ராடு. அதிகமாக ராஜாக்களுக்கு தான் 15 பிள்ளைங்க இருப்பாங்க, 20 பிள்ளைங்க இருப்பாங்க, 50 பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் இவன் ராஜாவோட சொத்தை ஃபுல்லாக திண்டு கொளுத்தவனால அவனுக்கு 15 பிள்ளைங்க, 20 வேலைக்காரன். இவன் ராஜாவுக்கு வேலைக்காரன், இவனுக்கு
இவன் போய் போட்டு கொடுத்து வாழ்றவன். எனக்கு நிறைய பேர் போட்டு கொடுத்து பிழைப்பாங்க, சீபா மாதிரி. இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், சீபா மாதிரி மட்டும் நீங்க ஏமாத்துகிற பேரொழிகளாய் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஆண்டவர் விடவே மாட்டார். இந்த சீபா ஒரு ஏமாத்து பேரொழி. கொஞ்சம் வற்றல்களையும் கொஞ்சம் திராட்சை கொலைகளையும் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழங்களையும் கொண்டு போய் தாவீதையே வசியம் பண்ணி விட்டான். தாவீதையே ஏமாற்றி விட்டான். தாவீதை கேட்கிறான், எங்கே மேவிபோசேத் என்று பொய்யான காரியங்களை சொல்லி நல்ல பேர் எடுத்துக் கொள்கிறான். நாம் நல்ல பேர் எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். மேல் இருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்தீங்களா? அப்போ நான் மொத்தத்தில் என்ன தெரியுமா சொல்கிறேன்? சவுலோட நிலத்தை வாங்கிட்டு போனானே, மொத்த அறுவடையும் யார் எடுத்துக்கொண்டா? கொஞ்சோண்டு கொண்டு வந்து அரண்மனைக்கு கொடுத்தான். அரண்மனையில் யார் இருக்கா? அவனோட எஜமானனாகி மேவிபோசேத். அவனுக்கு தான் கால் இல்லை. அவன் போய் கணக்கு வழக்கா பார்க்க முடியும், எத்தனை கிலோ உளுந்து விளைஞ்சிச்சு, எத்தனை கிலோ திராட்சை விளைஞ்சிச்சுன்னு. அவன் நல்லா கொழுக்க பண்ணிட்டு இப்ப எஜமானனுடைய சேரையும் தள்ள பார்க்கிறான். எந்த யார? மேவிபோசேத்தையும் பிடுங்கிறான். பிடுங்கி மேவிபோசேத்தினுடைய பேரையும் கெடுத்துட்டான். ஆனா இங்க ஒருத்தன், எஜமான் என்னைக்கு தாவீது அரண்மனையில இருந்து பின்வாசல் வழியா போனானோ அன்னையில இருந்து அதே அரண்மனையில இருக்கிறான். ஆனா தாடியை சேவ் பண்ணல, கால் கழுவல, ட்ரெஸ் மாத்தல. இப்படி உண்மை உள்ளவர்கள் நம்மிடத்தில் உண்டா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உண்மை உள்ளவர்களாக இருக்கீங்களா? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உள்ளவர்களா நீங்கள் இருக்கிறீங்களா? உண்மையிலே அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணுங்க. சும்மா ஊழியம் செஞ்சோம், போனோம், வந்தோம் அப்படி இல்லை. ஆண்டவர் மேலே இருக்கிற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கணும். ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். சும்மா ஒரு ஆராதனை நடத்திட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்ட போனோம் என்று அல்ல. எப்படியாவது அவருடைய நாமத்தையும் அவருடைய வல்லமையும் நம்ம விளங்க செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். இப்போ முதல்ல சொன்னேன், தாழ்த்துறான். இதுவும் இன்னைக்கு நமக்கு இல்லை. ஒரு டாக்டரை போய் பார்க்க போகிறோம், ஒரு பெரிய மனுஷனை போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கெலாம் நம்ம யாராவது போய் அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க உதவி செய்வோம்னா நம்ம போய் ஆமாம் அவனை போய் பார்த்தா எனக்கு கிடைக்க போகுது, அவனை எனக்கு செய்ய போகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தாவீது மேவிபோசேத் தாழ்த்துகிறவனாக இருந்தான். மேவிபோசேத் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன், தாவீது எப்படா வெளியே போவான்னு தாவீதுக்கு பக்கத்தில் இருந்து ஆலோசனை சொன்ன அகிதோப்பேல் நினச்சிருக்காங்க. எப்படா இந்த சனியன் தொலைஞ்சு போவான், நம்ம யார் பக்கமாவது சேர்ந்துக்கலான்னு. பார்த்தீங்களா? தாவீதோட கூட இருந்த பச்சோந்திகள் எல்லாம் அன்னைக்கு அடையாளம் காணப்பட்டுச்சு. யார் யாரெல்லாம் இருந்தாங்க? ஏன் யோவாபு கூட கடைசியில் அதோனியாவோட போயிட்டான். ஏன் அபியத்தர் கூட கடைசி அதோனியோட போயிட்டான். இப்படி போனவர்கள் உண்டு. ஆனால் மேவிபோசேத் கடைசி வரை தாவீதை விடவில்லை. நாம் கடைசி வரை ஆண்டவரை விடாமல் அவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்பதை மேவிபோசேத் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது மேவிபோசேத் செய்ததான காரியம், மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளதான காரியத்தில் 19ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 30வது வசனம். 2 சாமுவேல். அப்பொழுது மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே உடைய வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க போதும் ஏசப்பா. உள்ள வரும்போது ராஜா சொத்தெல்லாம் கொடுத்தாரு. இப்ப இடையில சீபா ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டான். ஆனா இப்ப ராஜாவுக்கே கில்ட்டி வந்துருச்சு, ஒரு மாதிரி குற்ற உணர்வு வந்துருச்சு. மேவிபோசேத்தோட முகத்தை பார்த்த போது, அடப்பாவி உன்னை வாடா தப்பா நினைச்சிட்டேன். மேவிபோசேத்த காலை பார்த்துட்டு அழுக்கு படிச்சிருக்கு, அட உன்னை வாடா தப்பா நினைச்சிட்டேன். மேவிபோசேத்த சட்டையை பார்த்தப்ப அவன் எப்ப அரண்மனையிலேருந்து போனானோ அதே சட்டை. இப்ப சொல்றான், நான் ராஜா வச்சு சீபாட்டை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஆனா நீ இவ்வளவு நேர்மையா இருப்பேன்னு எனக்கு புரியாம போச்சுடா, பாதி உனக்கு தந்துடுறேன்னு. அப்போ சொல்கிறேன், பாதியும் வேணாம், காவாசியும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்கள் மட்டும் போதும், எல்லாத்தையும் யார்கிட்டயே கொடுத்துருங்க. வாங்கலை தெரியுமா? வாங்கவே இல்லை தெரியுமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்முடைய யூத் மீட்டிங் எப்படிப்பட்டதாக இருக்குது. 1 கொரிந்தியர் 15:19 பாருங்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எங்கள் ஜெபம், வேலை எப்போ தருவீங்க ஆண்டவரே, எப்போ பணம் தருவீங்க ஆண்டவரே, எப்போ அடுத்தடுத்து தருவீங்க ஆண்டவரே, எப்போ இன்னும் தருவீங்க ஆண்டவரே, எப்போ இன்னும் தருவீங்க. அவன்கிட்ட இருக்கட்டும், அவன் வச்சுக்கிறட்டும், எனக்கு யார் போதும்?
எனக்கு ராஜாவினுடைய மேஜையில் அசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சே அது போதும். எனக்கு ராஜாவோடு குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சே அது போதும். எனக்கு ராஜாவோட வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சே அது போதும். எனக்கு ராஜாவினுடைய அரண்மனையில் நானும் ஒருவனா இருக்கிறேனே அது போதும். தாவீது சந்தோஷப்படுவாரா இல்லையோ? இப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தேடுறார். நிறைய நேரத்தில் 5 தாளந்து வாங்கி என்னையா செஞ்சோம், 2 தாளந்து வாங்கி என்ன செஞ்சோம், எங்களுக்கே வாழ்ந்து செலவு பண்ணி முடிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை பிரதர். இன்னைக்கு அப்படித்தான் நினைக்கிறோம். சீபாட்டை இருக்கட்டும், துரோகி எவ்வளோ அநியாயமாக சொல்கிறான். ஒருத்தன் தாடி கூட சேவ் பண்ணல, அவன்கிட்ட போய் இந்த தாவீதுங்கிற பேலியாளின் மகன் தொலைஞ்சு போட்டுன்னு சொன்னான். எங்கள் அப்பனுடைய எங்களுடைய சந்ததியினுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் எப்போ அவன் தள்ளினானோ அன்னைக்கே ஆண்டவர் அவனை தொலைச்சிருப்பாருன்னு சொன்னான். என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் சீபா மாதிரியே பேசுகிறாங்க. வச்சுக்கிறட்டும், இன்னைக்கு பேசுகிற சீபாக்கள் உண்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துங்க. ஆண்டவர் நாமத்துக்கு எந்த விதத்திலும் மகிமைக்கேடு வராமல் இருக்கிறதுக்கு துக்கப்படுங்க. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா சில சாப்பாட்டுக்களை கூட தள்ளி, ஆண்டவரே உங்கள் பேரை சொல்கிறவன் மறுதளிச்சு பக்க வழியாக போகிறானே ஆண்டவரே, உங்கள் பேரை சொல்கிறவன் குடிக்கிறானே ஆண்டவரே, உங்கள் பேரை சொல்கிறவன் அசுத்தமாக நடக்கிறானே ஆண்டவரே, இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. சொல்லுங்க, எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி நம்ம சர்ச்சை கட்டிடலாம். ஆனால் ஆண்டவர் நாமத்துக்கு அவமரியாதை வரும்போது அதை யார் சரி பண்ணுறது? சொல்லுங்க, அதை எப்படி சரி பண்ணுறது? இன்னைக்கு அதிகம் குடிக்கிறது நம்ம சபைக்கு வர்ற விசுவாசிகளுடைய ஆட்கள் தான். அதிகமாக ரோட்டில் நின்று தூஷணம் பேசுறது நம்ம சபைக்கு வர்ற ஆட்கள் தான். இதுக்கு யார் அழுகிறது? இதுக்கு யார் உபவாசிக்கிறது? இதுக்கு யாரு? எங்களுக்கு நேரம் இல்லை பிரதர். காலையில் நாங்கள் தூங்குனா 10 மணிக்கு தான் எந்திரிப்போம். எங்களுக்கு நிறைய டியூட்டி இருக்கு. நாங்கள் அப்படிலாம் இருக்க முடியாது. அதனால தான் நம்ம அரண்மனையில் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் நம்ம அரண்மனையில் இல்லை. ஏன் மேமிப்போ சேர்த்தோம் நெகேமியாவும் யோசேப்பு அரண்மனையில் இருந்தாங்கன்னா, என் ஜனம் இந்த பஞ்சத்தில் என் ஜனம் அழிஞ்சிடக்கூடாது, இந்த காரியத்தில் ஆண்டவருக்கு ஒரு காரியம் வந்துடக்கூடாது. அரண்மனையில் டெய்லி சாப்பாடு இருக்குமா இருக்காதா? அரண்மனையில் டெய்லி சேவ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பானா? துணி துவைக்கிறதுக்கு ஆள் இருப்பானா? நமக்கு வசதிகள் இல்லாத போது இப்படி இருக்கிறோம். எல்லா வசதி இருந்தப்ப அவர்கள் தாவீதுக்காக இருந்தாங்க. 3 மாதம் ஜெபம் பண்ணான் நெகேமியா, தெரியுமா? 3 months. 3 மாதம் கழித்து லீவ் முடிச்சு வரும்போதும் துக்கமாக இருக்கான். ராஜா பார்க்குறாரு, என்னப்பா உனக்கு இவ்வளவு நாள் வந்த பிறகு உன் மனசுலேருந்து ஒரு காயமும் ஆறலையே, உன் முகத்தில் இப்படி நான் பார்த்ததே இல்லையே, நீ ரொம்ப ஆக்டிவாக இருப்பியே. அதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவருடைய காரியத்துக்காக நிற்கிறவர்கள் இன்னைக்கு யார் உண்டு? மேவிபோசேத்துக்கள் நமக்கு ஒரு முன் அடையாளம். என்ன நடந்துச்சு தெரியுமா? கடைசியாக கிபியோனியர்கள் நிமித்தம் 3 வருஷம் பஞ்சம் இல்லாமல் பஞ்சத்தில் இருந்தப்ப எல்லாரும் செத்து போனாங்க. ஆனால் தாவீதுக்கு மைண்டில் யார் நிற்கிறா? ஆண்டவர் இறங்கி வரும்போது நீங்கள் அவருக்காக செஞ்சீங்கன்னா மைண்டில் நீங்கள் இருப்பீங்க. தெரியுமா உங்களுக்கு? மேவிபோசேத்தை இப்போ தொட முடியாது. சீபா எங்கே தெரியாது. ஆனால் மேவிபோசேத்து என் நிமித்தம் அவனை கொல்லக்கூடாது. மழை பெய்யாம பஞ்சத்தில் தேசம் இருந்த போது கூட மேவிபோசேத்து அரண்மனையில் தான் இருப்பான். அவனை மட்டும் நான் தொட மாட்டேன்னு தாவீது சொன்ன மாதிரி நம்ம பேர் அவர் வச்சிருக்காரு, தெரியுமா? அவருக்கு முன்னாடி தாழ்த்துறவங்க பேர் அவர்கிட்ட இருக்கு, அவருக்காக துக்கப்படுறவங்க பேர் அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு வர்ற கிறிஸ்தவங்கள்லாம் எப்படி தெரியுமா? ஆமாம், தந்தா தான் ஆண்டவர், தராட்டா. இன்னைக்கெல்லாம் துரோகிகள் வந்து விட்டாங்க. 2 தீமோத்தேயுல சொன்னபடி எங்களை நல்லா வச்சுருந்தா கடவுள், இல்லைன்னா வேற கடவுளை தேடி போகிறோம். ஆண்டவரே இன்னைக்கு தூஷணமாக பேசுகிறவங்க. இத்தனைக்கு தாவீது ஒரு எஜமானன் தான், நமக்கோ அவர் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆனால் ஒன்று சொல்ல முடியும், நம்முடைய ஆண்டவர் மட்டும் தராமல் இருந்ததே இல்லை, அது தெரியுமா? ஆனால் நான் கேட்கிறேன், சில குறைவுகளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் வருகிறது? சில பலவீனங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் வருகிறது? சில தோல்விகளில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? எனக்கு இந்த வார்த்தை என்னை யோசிக்க வைத்தது. எனக்கு வேண்டாம், அவனுக்கு கொடுங்கள். தாவீதும் கொஞ்சம் குற்ற மனசாட்சியோடு தான் உட்கார்ந்திருப்பார். இவனை போய் தப்பாய் நினைத்து விட்டோமே. ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டார். அவர் அந்தரங்கத்தையும் தெரிந்தவர், நம்முடைய அந்தரங்க கண்ணீரையும் அவர் தெரிந்தவர், நாம் அவருக்காக அந்தரங்கத்தில் துக்கப்படுகிறதையும் அவர் தெரிந்தவர். இந்த மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையில் 3 காரியத்தை நீங்களும் கற்றுக்கிறங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் வளர வளர தாழ்மையில் வளருங்க.
இதில் வளருங்க, ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துங்க. நிறைய பிள்ளைங்களை பார்த்துருக்கேன், முழங்காலிலே நிற்கிறீங்க, இன்னும் இதயபூர்வமாகவும் தாழ்த்துங்க. அது ரொம்ப நல்லது. அவரே உங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் வாழ்வையும் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் நம்பி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எப்பயும் உங்களை தாழ்த்துங்க. உங்கள் பேச்சில் ஒரு தாழ்மை, ஆண்டவரோடு கூட நீங்கள் செயலாற்றுக்கிறதுல ஒரு தாழ்மை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். இரண்டாவது, இன்றைக்கு நம்ம நம்ம இந்த உலகத்தில் நான் இன்னைக்கு பார்த்த கிறிஸ்தவங்கள்ட்ட அந்த அந்த இந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பாவங்கள் குறைந்து போய்விட்டு அது இல்லை. இப்போ எல்லாருமே நம்ம ஒரே மாதிரியே மாறிக்கிட்டே வர்றோம். அந்த இடத்த நம்ம ரொம்ப கவனிக்கணும். இன்றைக்கெல்லாம் சாதாரணமாக கிறிஸ்தவர்கள் விற்கிற கோயிலில் போய் திருமணங்கள் முடிப்பதும் எல்லாவற்றையும் செய்வதும் அதெல்லாம் குற்ற மனசாட்சியாக கூட இல்லாத அளவுக்கு மாறி போய்விட்டு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதும், இது 30 வருஷங்கள் கிறிஸ்துவனுடைய இருப்பதும் அப்புறம் வேறு விதமாய் நடப்பதும், இதெல்லாம் இன்றைக்கு சாதாரணமாய் நம்மை சுற்றி நடக்கிறதை எல்லாம் பார்க்கும்போது இது எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். மூணாவது, இந்த சீபாவினுடைய அவங்கிட்ட கொடுத்துருங்க ராஜா. அதனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போனாங்கள்ல, அவங்களுடைய முடிவு ரொம்ப கொடூரமானது. ஆண்டவர்கிட்ட வாங்குறதெல்லாம் பெருசு இல்லை, ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது, கூடாதில்ல, முடியாது. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பிரசங்கியில் கடைசி 2 வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 12 கடைசி 2 வசனத்தில் பாருங்கள். ரெண்டையுமே இழுத்துட்டு வந்துடுவார். என்ன போட்டிருக்காரு? ரெண்டையுமே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியை என்னவா? ஒவ்வொரு செயலை தம்பி, ஒவ்வொரு செயலை எல்லாமே நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு செய்ய தெரியாமல் செய்யலாம், உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் செய்யலாம், இல்லை யாருக்கு தெரியாமல் செய்யலாம். எல்லாத்தையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தை, இந்த ஒவ்வொரு தான் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு தான் முக்கியம். இது உங்களை பயப்படுத்துதில்ல. நன்மையானாலும் நீங்கள் செஞ்ச நன்மை, தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். பயப்படாதேன்னு 366 தடவை பைபிளில் போட்டிருக்கான். ஆனால் நியாய தீர்ப்பை பற்றி 1000க்கும் மேலே போட்டிருக்கான். எத்தனைக்கு மேலே? மொத்த பைபிள்லையும் பயப்படாதேன்னு 366 தடவை, நியாய தீர்ப்பை குறித்து 1000க்கும் அதிகமான வசனங்கள் இருக்கான். பார்த்துக்கிறங்க. நியாய தீர்ப்பு உண்மை. அதனால் நீங்கள் செய்கிற நன்மைகளையும், நீங்கள் நடந்ததையும், நீங்கள் பிரயாசப்பட்டதையும், நீங்கள் உண்மையாக இருந்ததையும், நீங்கள் ஆண்டவருக்காக துக்கப்பட்டதையும், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தினதையும் ஆண்டவர் பார்ப்பார். அது நன்மையாக நியாயத்தில் கொண்டு வருவார். அதனால் அந்த ஒரு உணர்வோடு கூட நம்ம ஆண்டவரை அணுக வேண்டும். பேதுருவினுடைய முதல் பிரசங்கம் நியாய தீர்ப்பு, பவுலோட பிரசங்கங்கள் நியாய தீர்ப்பு. எல்லாருமே அந்த காலத்தில் எதை பற்றி தான் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வருவார். நம்ம நாட்கள்லாம் எண்ணுகிற அளவில் நாட்கள் தான் இருக்குது. 4 விரற்கடை, மொத்தம் 70 தான் இருக்குது. அப்படி 70ம் 80ம் பக்கத்தில் நிற்கிற நாம் அவருக்கு முன்னாடி எவ்வளவாய் தாழ்த்தணும், அவருக்காக எவ்வளவாய் வாழ வேண்டும். நமக்கு மேவிப்போ சேர்த்து நம்மை போல் இருக்கிறார், தாவீது ஆண்டவரை போல் இருக்கிறார். இந்த அடையாளத்தோடு நாம் மேவிப்போ சேர்த்துட்டு இருந்து கற்றுக்கொள்வோம். இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன். அரண்மனையினுடைய இருக்கிற அனுகூலங்களும் ஆகாரமும் மட்டும்தான் அவனுக்கு கிடைத்தது. அப்படி இருந்தும் அவன் சகல விதத்திலும் ஆண்டவருக்கு எப்படி இருந்தான்? உங்களை என்னைக்காவது பட்டினி போட்டிருக்காரா? உங்களை என்னைக்காவது சாப்பாடே இல்லாத அளவு சூழ்நிலைக்கு தள்ளினாரா என்ன? ஆனால் அவ்வளோதான் அவனுக்கு கிடச்சிச்சு. அப்படி இருந்து கூட அவனுக்கு இருந்த நன்றியும் அவனுக்கு இருந்த விசுவாசமும் எப்படி இருக்குது? உங்களுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கணும். அதனால தான் நம்ம பிள்ளைங்க பாருங்கள் அப்படி வளர்கிறாங்க. இன்னும் சொல்கிறீங்களேன், ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு இடத்த வாங்கி செய்கிறது ரொம்ப கஷ்டம் பிரியமானவர்களை. ஆனால் நம்மளால் உட்காந்துட்டு போகிறதுக்கு என்ன கேட்குறான்? அந்த வழி அந்த இடத்துல இருக்கவனுக்கு தான் தெரியும். இந்த நிழலில் உட்காந்துட்டு போகிறதுக்கு நம்ம அவன்கிட்ட என்ன செய்யணும்? பேசணும், இல்லை கெஞ்சணும். கெஞ்சினோம்னா 1 வாரம் வருவார், கெஞ்சினோன்னா 1 வாரம் வருவார். ஆண்டவர் மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் வரும்போது இதுக்கானதை அவர் செய்வார்ன்ற நம்பிக்கையோட நம்ம அவருக்காக செய்வோம். என்ன, நம்ம அவருக்காக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நான் சொல்லுவேன், நீங்கள் செயல்படாட்டாலும் நான் செயல்படுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன்.
நான் அப்படித்தான் நினைப்பேன். நான் வந்து யாருக்கிட்ட எதுவுமே கேட்காத அளவுக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய காரியம். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம செய்கிறதுக்கு கடனாளிகளாக இருக்கோம். அவ்வளோ நன்மை அவர் நமக்கு செஞ்சுருக்காரு. நம்ம இந்த வாழ்க்கையை மூடி போனால் என்ன நம்ம அவருக்காக செய்ய முடியும்? இருக்கிற காலத்தில் நம்ம அவருக்காக வாழ்கிறதுக்கும் அவருக்காக அர்ப்பணிக்கிறதுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் நம்மை தாவீது கூட, நான் சொல்லுவேன், தாவீது கூட மேவிபோசேத்தை நேசித்த அளவிற்கு திரும்ப கைமாறு கொடுக்கவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை மறப்பதற்கு இல்லவே. அவரை மனதார நேசியுங்கள், மனதார அன்பு கூறுங்கள், அவருக்காக வாழுங்கள். தம்பிமார்களை உங்களுக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க நம்ம 6 நாள் காலேஜில் படிப்போம் போவோம், ஒரு நாள் ஆராதனைக்கு போகிறதுக்கு என்னமோ பெரிய இமயமலையில் ஏறி இறங்கின மாதிரி. ஆனால் அவர் அப்படி நினைக்கவே இல்லை. நீங்களும் அப்படித்தான் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். மேவிபோசேத் மாதிரி ஆண்டவரை நேசியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பி நிற்போம். நாம்